இங்க ஒருத்தனுக்கு லாட்டரியில $50 மில்லியன் அடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே அவங்க ஃபேமிலியில ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறாங்க. ஆனா அந்த லாட்டரி அடிச்ச பணத்தை வாங்கணும்னா இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அந்த டைம்குள்ள அவங்க போய் வாங்கியே ஆகணும். அதனால அந்த காரை எடுத்துட்டு அந்த லாட்டரி ஸ்டேஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இவனோட நேரம் பார்த்து அந்த ரோடே ரொம்ப கிளவுடா இருக்கு. இவனுக்கு அந்த பணத்தை வாங்கியே ஆகணும்னு எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா போறான். போற வழியில ஒரு கார் மேல ஏத்திடுறான். திரும்ப அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த காரே ஆன் ஆக மாட்டேங்குது. அந்த நேரத்துல வந்த போலீஸ்காரங்க இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசி 5 நிமிஷத்துல அந்த போலீஸோட துப்பாக்கி எடுத்து அவங்கள விரட்டி அந்த போலீஸ் வண்டியில ஏறி அந்த லாட்டரி ஸ்டேஷனுக்கு போக சொல்றான். அந்த லாட்டரி ஸ்டேஷன் பக்கத்துல வந்தோடனே அந்த பைக் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்பையும் விடாம வேகமா ஓடி கடைசி நேரத்துல அந்த லாட்டரி ஸ்டேஷனுக்கும் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த போலீஸ் படையும் இவனை பிடிக்கிறதுக்காக வெளியில துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அந்த லாட்டரியை வாங்கின சந்தோஷத்துல வெளியில கேஷுவலா வரான்.